ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யோகியோட ஒரு 1 ஷாட் இல்லை 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டேன். அதில் நான் ஃபைனலாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யோகியும் வயனும் எப்படி மீட் பண்ணாங்கன்ற ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில். பார்த்தா நிறைய பேர் அதை தான் கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டோரி கூட யோசித்து கூட வைக்கலை. ஸோ கேட்டுகிட்டே இருந்ததால் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ மை பெர்வர்ட் ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. தென் பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் கொரியாவுக்கு வந்திருக்கீங்க உங்கள் மாம் கூட. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது, லைக் சின்னதாக மேக்கப் போடுவீங்களே அந்த மாதிரி. அப்போது தான் நீங்கள் இங்கே ஒர்க்காக வந்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஒரு ஹிந்தி பொண்ணு தான். இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மம்மா, நான் பையா கிட்டே பேசிட்டேன். அவர் வரேன்னு சொன்னார், என்னை ஒரு கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் அம்மா, பேட்டி நீ அவர் எப்படி அவ்வளோ பிளைண்டாக நம்புகிற? மம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பையா நல்லவர் தான், அவர் எனக்கு ஒர்க் கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. தும் நீ 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 வரி பண்ணிக்காத, ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கீழேருந்து அந்த அங்கிள் வயனுன்னு கூப்பிட்டுட்ருக்காரு. மம்மா, பையன் வந்துட்டார், நான் கிளம்புறேன், மெஜராவும் நீ நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஸோ கீழே வர பார்த்துட்டு, பையா நான் ரெடி, கிளம்பலாமா? ஆலியா நீ எல்லாம் எடுத்துக்கிட்டல நான் சொன்னதெல்லாம்? பையா ஆல் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். தொண்ணு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வாயை கட்டி போடணும். பையா டிகே, நான் பேச மாட்டேன், நான் சைலண்ட்டாக இருக்கேன். அது சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய பில்டிங் கீழே நின்றுட்டுருக்கீங்க. பையா கித்தனா படா பில்டிங். இதுதான் இருக்குதுலே பெரிய பில்டிங் கொரியாவிலே. என்ன அப்போ இன்னைக்கு இங்கே ஒர்க் கிடைக்குமா? இது என்ன கேள்வி, நான் தான் இருக்கல, எப்படியாவது உனக்கு ஒர்க் கிடச்சிடும். தேங்க்யூ பையா. சரி வாங்க போகலாம். ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ போகும்பொழுதே ஒரு ஹேண்ட்ஸமான பாய் அங்கே இருக்கார். ஸோ அவரை சுற்றி ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம், ஹே அவர் வந்துட்டாருடி வாங்கடி. டிவியில் பார்க்குறத விட நேரில் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருக்காருடி. இவரை கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சவ, எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காளுங்க. அப்போ நீங்கள் அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. கோன்னு யாரை பற்றி சொல்லுங்க, இப்படி ஹைப் பண்ணி பேசிகிட்டு இருக்காளுங்க, நானும் பார்த்தே ஆகணும். பையா அங்கே வயன் இங்கே வா, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அவங்க கை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துகிட்டே போகிறாரு, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ்லாம் லைட்டாக மூவ் பண்ணதும் அந்த பையனோட ஃபேஸ் பார்க்குறீங்க. ஸோ செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்லாம் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்ததோ, பா யார் இந்த பையன்? பையா கோன அந்த லடுக்கா யார்? ஓ அவரா? ஜாக்சன் வாங்க தெரியாது, அவர் தான், அவர் ஒரு சிங்கர் தான். ஜாக்சனோ, க்யூட்டாக இருக்காரு. பையன் என்ன சொல்லிட்டு வந்தேன் நான்? ஓகே பையா நான் வரேன். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உள்ளே ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட அந்த பையா, சார் நான் சொல்லியிருந்தேன்ல இவ தான் ஆலியா. ஸ்டாப், இரு, அவளை சொல்லு. லெட் மீ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நானா? யூ ஒன்லி. ஐம் வயனாலியா ஃப்ரம் இந்தியா. என்ன இன்னொரு 1/2 hour வேணுமா பேசுகிறதுக்கு? உன்னால் ஸ்பீடாக பேச முடியாதா? நஹி முடியும். அப்புறம் என்ன எழுத்துட்ருக்கா? சாரி சார் அவள் கொஞ்சம் இன்னசென்ட், அவள் யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டா. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓ ஆனால் இப்படி இருக்கக்கூடாது சரியா? உனக்கு நல்லா மேக்கப் போட வரும்ல, இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுகள்லாம் போடணும். நல்லா போடுவேன் சார். சரி வா சாம்பிள் ஒரு மேக்கப் போட்டு காமி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாம்பிள் மேக்கப் போட சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே போட்டு முடிக்கிறீங்க. அவர் வந்து செக் பண்ணும்பொழுது மட்டமாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து, என்னது உன்னை ஒரு சிம்பிள் மேக்கப் போட சொன்னேன், அதுவே நீ இந்த லட்சணத்தில் போட்டு வச்சுருக்க, இதில் உன்னை கூட்டிகிட்டு வந்து ஆர்டிஸ்ட்க்கு வேறு போடணுமா நீ? இதை பாருங்கள்,
முடியாது, இவளை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த பையா கிட்டே சொல்கிறாங்க. சரி சரி, அவள் நல்லா போடுவா, கற்று தந்தா அவள் இனிமேல் நல்லா போடுவா, முடியவே முடியாது, நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க. பையா கேவா என்ன சொன்னார்? ஆலியா உனக்கு மேக்கப் போட தெரியுமா போட தெரியாதா? ஒழுங்காக உண்மையாக ஒத்துக்கோ. பையா இல்லை தெரியும். ஆலியா டென்ஷன் பண்ணாமல் சொல்லு. பையா தெரியும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவேன். இதை நீ முன்னாடி சொல்லியிருக்கணும்ல. பையா ஆனால் எனக்கு இந்த ஒர்க் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பையா, ப்ளீஸ் பையா ப்ளீஸ், மாஃப் கர்த்தி ஹூ. சரி சரி, நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் கேட்குறேன், உனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன். டீக்கே பையா நான் கற்றுக்குறேன், நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஸோ அவருமே போயிட்டு ப்ளீஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த மேனேஜர் இருந்துட்டு சரியாக போச்சு, இப்போது அவளுக்கு நான் இங்கே ட்ரைனிங்கும் கொடுத்து அவளுக்கு சேலரியுமே தரணுமா? சார் ப்ளீஸ், அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவளுக்கு, அவள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்தா அவள் கண்டிப்பாக கற்றுப்பா, அவளால் முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் தராங்க. அப்படியே 1 வீக் போல் மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் 1 டே போல் அப்படியே மேக்கப் போட்டுகிட்டே இருக்கும்பொழுது இந்த பேக் டான்ஸஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மேக்கப் போடுறவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ உங்களுக்குமே லைட்டாக பயமாக இருக்குது, நீங்கள் சரியாக போட மாட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். மேனேஜர் சார் நான் நல்லா போட மாட்டேன். ஆலியா உனக்கு பெரிய வேலைலாம் நான் கொடுக்கல, ஜஸ்ட் நீ ஐ மேக்கப் மட்டும்தான் பண்ண போகிற, அதை நீ பண்ணிவிட்டு வந்துடலாம், சிம்பிள். ஐ மேக்கப்பா சார்? ஆலியா நோ மோர் டிஸ்கஷன், கோ. சாரி சார், நான் போகிறேன். ஐயோ ஆலியா, உனக்கு ஐ மேக்கப் தான் கோளாராக பண்ணுவே, என்ன பண்ணுறது? ஸோ நீங்களுமே அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே ஒரு மேம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓ யோர் ஆலியா? எஸ் மேம். மேனேஜர் சார் சொன்னார் உன்னை ஐ மேக்கப் பண்ணி விட சொன்னார், சரியா? கரெக்டாக பண்ணும், புரியுதா? இல்லைனா நான் டென்ஷன் ஆகிடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது. டீக்கே மேம், நான் நல்லா போட்டேன், கோ. ஸோ நீங்கள் பயந்துக்கிட்டே போயிட்டு அந்த பையனுக்கு ஐ மேக்கப் மட்டும் போட்டு விடுறீங்க. ஸோ நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது வாட் த ஹெல், என்னடி பண்ணி வச்சுருக்கா? மேம் கேவா? ஷட், இது என்ன? உன்னை ஐ மேக்கப் போட சொன்னாங்களா இல்லை பெயிண்ட் அடிக்க சொன்னாங்களா? என்னது இது? மேம் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நோ, இங்கே பாரு, என்னது இது? அவனோட ஸ்கின் டோனுக்கு நீ போட்டிருக்கா ஐ ஷேடோ எங்கேயாவது செட் ஆகிருக்கா பாரு. அதுவும் இல்லாமல் ஐப்ரோக்கு ஒரு ஷேடு ஒன்று கொடுத்துருக்கே, ப்ரௌன் கலர். வாட் த ஹெல், இவ்வளோலாம் யார் வேலைக்கு வச்சுருக்கா? இந்த மேனேஜர்கிட்ட சொல்லி உன்னை வேலைக்கு முதல்ல நிப்பாட்டணும். மேம் 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 ப்ளீஸ் சொல்லாதீங்க, நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போடுறேன் மேம். மேம் ப்ளீஸ். என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிடும், இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் போடுறேன்னு சொல்கிற, எவ்வளோ தைரியம் இருக்குது உனக்கு? மேம் மேம் நான் முடிச்சிடுவேன், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ரிமூவ் பண்ணலான்னு போடுறீங்க. சொல்லிகிட்டே இருக்க, கேட்கவே மாட்டேற, எனக்கு அப்போ நீ என்ன மரியாதை கொடுக்குற அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை அப்படி எடுத்து உங்கள் மேலே அடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு ஒரு பர்சனை கோட்டை வச்சு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மேம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு கப் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருட்டாக இருக்குது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பர்சன் வந்து கோட்டை வச்சு உங்கள் ஃபேஸை மறைச்சிருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க. மேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜாக்சன் சார் நீங்களா? என்ன ஏதோ மேக்கப் தப்பாக போட்டா அதுக்குன்னு நீங்கள் பண்ணுறது கரெக்டா? இல்லை சார், கான்சர்ட்டுக்கு டைம் ஆகுது. ஓ, இவன் மேலே இப்படி தண்ணி அடித்தா கான்சர்ட்டோட டைம் இன்க்ரீஸ் ஆகிடுமா? சார் பட் சார் அவள் தப்பாக பண்ணியிருக்கா. ஸோ திஸ் இஸ் ரைட் வே டு ட்ரீட் ஹர். சார் சாரி, என்கிட்ட கேட்டா அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நகி வேண்டாம் மேம், நீங்கள் போய் என்கிட்ட எதுக்கு வேண்டாம். அப்போ அந்த மேம் அப்படி உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. சாரி ஆலியா. மேம் வேண்டாம், இல்லை
இட்ஸ் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுறாங்க. அப்போ ஜாக்சன் உங்க கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஆர் யூ ஓகே சார், நீங்கள் உங்கள் கோட் ரொம்ப அழுக்காயிடுச்சு, அது வேறு மேக்கப் யூஸ் பண்ண வாட்டர், நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஸ்டெயின் ஆகிடும். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஆர் யூ ஓகே? தேங்க்யூ சார். தென் வாட்ஸ் யுவர் நேம்? ஆலியா. தட்ஸ் பிரிட்டி. சரி, என்ன மேக்கப் போட தெரியாதா? தெரியும், கொஞ்சம் தெரியும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சரி கற்றுக்கோ. சரியா? இல்லாட்டி இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, புரியுதா? டீக்கேவா? அப்படின்னா ஓகே ஓகே. சரி, டேக் கேர், நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ. ஒரு நாள் எனக்கு போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் நீ தான் போட்டு விடணும். நானா? ஓகேவா? டீக்கே. சரி, கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தூரத்தில் ஒரு பர்சன் என்ன பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரைன் ஆகிட்டீங்க. ஸோ இப்போது ஓரளவுக்கு ஃபுல் மேக்கப் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. தென் அப்படியே ஒன் டே போல் நீங்கள் ஹரிபரியாக ஆஃபீஸ் வரீங்க. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐயோ ஆலியா, பாகல், நான் கண்டிப்பாக பாகல் தான். ஏன் இப்படி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு டைம் மேனேஜ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. பையாவுக்கு தெரிஞ்சா திட்டுவான், அதுக்கப்புறம் மேனேஜர் அதுக்கு மேலே ஏன் லேட் ஆகிட்டேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த மேம் ராட்சசி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு ஓடி வரீங்க. அப்படி ஓடி வரும்போது ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் உங்களை தள்ளி விட்டு ஓடுறாளுங்க. அவர் வந்துட்டாரடி, வாங்கடி போகலாம். என்ன காலையிலே கீழே விழுந்து வாரிட்டேன். ஸோ அப்படியே ஜாக்சன் வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஆர் யூ ஓகே? ஒன்றும் அடிப்பாடல? இல்லை, நான் நல்லா இருக்கேன். எதுக்கு அவளுங்க இப்படி ஓடுறாளுங்க? யார் வந்திருக்கா? ஓ, அது ஃபேமஸ் லாயர் ஜெஹோப் இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு. ஃபேமஸ் லாயரா? உனக்கு தெரியாதா? நாயி. சரி, ஃபேமஸ் லாயருக்கும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன லிங்க் இருக்குது? அதுவா, உனக்கு மிங்மி யோங்கி தெரியுமா? யோங்கியா? யார்? போச்சு, அவருமே ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர். ஓ, என்ன பேண்டில் இருக்கார்? பேண்டில் கிடையாது, சோலோ ஸ்டார். ஓ, அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டு தான் இந்த லாயர், அவரை மீட் பண்ண வந்திருக்காரு யோங்கே. அப்படியா? சரி வாங்க, அவங்க கதை நம்மளுக்கு எதுக்கு, நம்ம போகலாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஆலியா, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன் போல். மேனேஜர் சார், அது கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்தேன், கீழே லேட் ஆகிடுச்சு. டோன்ட் கால் மீ சார். சார் டீசெண்டாக கூப்பிட தெரியாதா உனக்கு? சார் அதெல்லாம் அப்படி தான். என்னவோ நியூ லாங்குவேஜும். போய் ஒர்க் பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ நீங்களுமே அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே ஈவினிங் போல் ஒரு கான்சர்ட்காக எல்லாருமே ரொம்ப ஹரிபரியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓடி போயிட்டு அங்கே எல்லா ரூம்லேயுமே செக் பண்ணுறீங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ தான் ஒரு ரூம்குள்ளே மேனேஜர் சாரும் அந்த மேமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வரல, டைம் ஆகுது கான்சர்ட்க்கு, இப்போ சாருக்கு நம்ம மேக்கப் போட்டே ஆகணும். அவருக்கு தெரிஞ்சால் உண்மையாகவே டென்ஷன் ஆகிடுவார். அவருமே டைம்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இப்போ அவருக்கு மேக்கப் போட்டே ஆகணும். சார் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நோ மோர் எக்ஸ்கியூசஸ். இன்னும் 5 மினிட்ஸில் அவங்க இங்கே இருக்கணும். சார் 5 மினிட்ஸ்னால் கண்டிப்பாக முடியாது, அவங்க ஏரியாவில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கான், அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் ஆச்சும் ஆகும். நோ வே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உள்ளே நாக் பண்ணுறீங்க. சார் மே ஐ கம் இன்? ஆலியா, என்ன வேணும்? சார் நான் வேணும்னா ட்ரை பண்ணட்டா?
வாட் மேக்கப்? உடனே அந்த மேம் இருந்துட்டு, ஆலியா ஷட்டப். மேம் நான் நல்லா போடுவேன் சார், உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்குமே தெரியும்ல, நான் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டேன், நான் நல்லா போடுவேன். இப்போ அந்த ஐடலுக்கு நோ மேக்கப் லுக் தானே போடணும், நான் போட்டு விடுறேன். ஆலியா உன்னால் முடியுமா? சார் டெஃபினெட்லி மேக் அருங்கோ. சரி சார், நோவே, ஆலியாவை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவளால் அது போட முடியாது அப்படின்னு அந்த மேம். உடனே மேனேஜர் இருந்துட்டு, எனக்கு தெரியும் ஆலியா இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டா, ஷிவில், நீங்கள் அவளை சாரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓகே, காட் இட்? ஓகே சார். என்ன ஆலியா ஓகே? டீக்கே சார், தன்யவாத். ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மேம் உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு போகுது. ஸோ நீங்களுமே இந்த டோருக்கு வெளியில் நிற்கிறீங்க. ஸோ அவங்க நாக் பண்ணிவிட்டு, சார் மே ஐ கம் இன்? யா சார், சாரி டு சே திஸ், உங்களுக்கு மேக்கப்போட அலாட் பண்ண ஸ்டாஃப் இன்னும் வரலை. ஸோ ரொம்ப டிலே ஆகிறதுக்காக வேறு ஒரு ஸ்டாஃபை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓகே இல்லை? நோ, என்னால் முடியாது. இப்போ என்னோடய மேனேஜரை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சார் ப்ளீஸ். நோவே, நீங்கள் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த மேம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தேவைதான், இந்த பையனுக்கு தேவைதான் அப்படின்னு வருது உங்களை பார்த்துட்டு. மேம் நான் உள்ளே போகலாமா? உன்னை அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, வேறு ஒரு ஸ்டாஃபை வர சொன்னார், நீ வா அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தென் அப்படியே மேனேஜர் சார் போய் பேசுகிறாரு. ஸோ நீங்கள் அந்த ரூமுக்கு வெளியிலே நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி சோகமாக. சே, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? ஒரு சான்ஸ் கிடச்சிது, என்னை ப்ரூவ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் அதுவுமே இப்போ கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சோகமாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உள்ளே போன மேனேஜர் வெளியில் வந்துட்டு, வயன் சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னையே வேணான்னு சொன்னார், நான் நல்லா மேக்கப் போடுவேன். ஆலியா, சார் உன்னை தான் உள்ளே கூப்பிட்றாரு, போய் மேக்கப் போடு. பட் சார், ஆலியாவை தான் வேணான்னு சொன்னார் அவர். ஆலியாவை தான் வர சொன்னார், ஆலியா நீ போ அப்படின்னு சொன்னதும் நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க அந்த மேமை பார்த்துட்டு. ஸோ அதுவுமே முறைச்சி பார்க்குது. ஆலியா உள்ளே போ. டீக்கே சார். ஸோ நீங்கள் அப்படியே டோரை நாக் பண்ணிவிட்டு, மே ஐ கம் இன் சார்? எஸ். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணதும் டக்குன்னு ஃபேஸை பார்க்குறீங்க. என்ன? நீங்கள் நீதான், சாரி நீங்கள் தான் மின் யோங்கியா? அதான், வேறு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியா? நீங்கள் என்ன, நீங்கள் எதுக்கு வந்த? மேக்கப் போட? அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக. அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் எப்பயும் போல் அப்படியே ஹரிபரியாக லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வரீங்க. பார்த்தா லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலை, ஆல்ரெடி ஹெவியாக ஃபுல் லோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க. ஸோ அப்படியே குடுகுடுன்னு ஏறி போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே இடிச்சிட்டே போகிறாங்க. அப்பா கியா கரீங்க தும், கண்ணு என்ன மேலே வச்சு நடக்கிறானான்னு தெரியல, அறிவு கட்டவன் அப்படின்னு திட்டிகிட்டே ஓடுறீங்க. டக்குனுங்க கையை அப்படியே பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணுறாரு. கோனே தும் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அது யோங்கி. அப்படியே ஸ்மிர்க் பண்ணிகிட்டே உங்களை, என்ன சொன்ன? கியா, நீ என்ன சொன்ன இப்போது? நான் தும் சொல்லலை. நீ என்னமோ சொன்னேன், அதை ஒழுங்காக சொல்லு, அப்போ தான் ஒன்று விடுவேன். யா கருங்க தும், எதுக்கு இடிச்சிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, வேறு என்னமோ சொன்னேன். கண் என்ன மேலே வச்சுட்டு நடக்கிறியா அப்படின்னு. இன்னொன்று, அறிவு கெட்டவன்னு உனக்கு இருக்கா? இல்லை அதானே,
இல்லை, நீங்கள் தான் இடிச்சிட்டு போயிட்டீங்க. நான் கூட கால் இடிச்சுக்கிட்டேன். லிஃப்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு ஸ்டெப்ஸில் இறங்கி வரேன்? ஏறி வரேன். அது லிஃப்ட்டு ஃபுல் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் டைம் ஆகிடுச்சு எனக்கு. அதுதான் நீங்கள் மட்டும் அப்படியே லிஃப்ட் வச்சுக்கிட்டு இறங்கி வரீங்க ஸ்டெப்ஸ் வழியா. அதுவும் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் சரி, நான் போகிறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு. இரு, நீ என்ன பண்ணுறீங்க? என்ன வேலை உனக்கு? அது எதுக்கு உனக்கு? ஒரு பொண்ணு பார்த்தா போதுமே, எல்லாத்தையும் கேட்பல்ல. தள்ளு முதல்ல அப்படின்னு ஒரு செஸ்ட்டில் இப்படி பிடிச்சி அப்படி தள்ளி விடுறீங்க. என்னைய தள்ளி விடுறியா நீ அப்படின்னு அங்கே உங்கள் கையை பிடிச்சி 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே மேலே தூக்கி பின் பண்ணுறாரு. கேட்குறீங்க தும்? என்ன நீ யார் முதல்ல? கோன் தும்? என்ன பண்ணுற? நான் பையக்கிட்ட மாட்டி விட்டுருவேன் உன்னை. இந்த மேனேஜர் சார்கிட்ட சொன்னேன்னு ஒரு வேலையை விட்டு தூக்கிடுவார். ஐயோ, செம்ம பயமாக இருக்குது உங்கள் மேனேஜர் சாரோ. அப்புறம் என்னமோ சொன்னி பையா? பையா பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. நீ யார்? முதல்ல என்னை விடு. ஏன் இப்படி பண்ணுற? நீ ரொம்ப பர்வெட் போல. பர்வெட்டா அப்படின்னு நீங்கள் உங்கள் நீஸை தூக்கி அப்படியே அவர் ஸ்டொமக் கிட்ட எடுத்துகிட்டு வரீங்க. டக்குன்னு அவர் உங்கள் ஹேண்ட்ஸை விட்டுடுறாரு. பொறுக்கி, எனக்கு தெரியும் இங்கே இருக்க ஏதாவது ஒரு லடுக்கியை கரெக்ட் பண்ண தான் நீ வந்திருப்ப அப்படின்னு ஓடலான்னு போகும்போது டக்குன்னு உங்கள் ஹிப் அப்படியே கிராப் பண்ணி பேக் சைடாக அப்படியே இழுக்கிறாரு. அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணுற? நீ நீ யாராச்சும் வாங்க, இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல. என்னடா பண்ணுறேன்னு வீடு? என்ன சொன்ன? ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு உங்கள் இயர்ஸ் கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. என்னை விடு, என்னை விடு. என்ன சொன்ன? பொறுக்கி. நீ பொறுக்கி தான். ஓ, பொறுக்கியா? சரி, பொறுக்கி என்ன பண்ணுவான்னு இப்போ நான் காட்டுட்டா அப்படின்னு அகைன் உங்கள் நெக்கு கிட்ட அப்படியே அவரோட நோஸ் அப்படியே பின் பண்ணி ரப் பண்ணும்போது நீங்கள் யாரோ வராங்க அப்படின்னு நீங்கள் டக்குன்னு தலை விட்டுட்டு ஓடிடுறீங்க. ஸோ இவங்கேயும் உங்களை விட்டுடுறாரு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக கொடுக்கணும் ஓட்டிங்க. பொறுக்கி காலையே இந்த லடுக்கா கிட்ட மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை, பையன் இவங்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இவங்க பார்த்துக்கிட்டே வரீங்க. அப்போ சடனா என்ன அன்றைக்கி நடந்ததை திங்க் பண்ணிகிட்டே தானே இருக்க? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான்? நகை இல்லை, அதுதான் உண்மை. நீ அதுதான் நினச்ச, எனக்கு தெரியும். இல்லை, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு அவரை டக்குன்னு உட்கார வச்சுட்டு அந்த ரோலிங் ஜாரை அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுறீங்க. என்னடி பண்ணுற? மேக்கப் போடணும்ல. சுப், ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க. முடியாது, எனக்கு தெரியாது. ஏதாவது லிக்விட் உங்கள் கண்ணில் போயிடுச்சுன்னா பவுடர் சம்திங் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னவோ போங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் போட்டு விட்டுட்டே இருக்கீங்க. இவங்க ஐஸையே பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவர் உங்களை தான் பார்க்குறாருன்னு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, யூ கேரி ஆன். டீக்கே. ஸோ நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது அவர் உங்களை பார்க்குறாருன்னு தெரியுது. ஸோ உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ஷிவர் ஆகுது. அப்போ இவங்க அதையுமே நோட் பண்ணிவிட்டு நீ அந்த ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீயும் பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க. எந்த ஊராக இருந்தா உங்களுக்கு என்ன? ஏன் சொல்ல மாட்டியா? ஜாக்சன் கேட்டால் தான் சொல்லுவியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் அப்படி தான், நான் தான் பார்த்துட்டே இருக்கேன். நீயும் என்ன ரொம்ப க்ளோஸோ? அது எதுக்கு உங்களுக்கு? அங்கே வேலை மட்டும் நீங்கள் பாருங்கள். கேட்ட கேள்விக்கு பதில். நீங்கள் முதல்ல பேசாதீங்க. ஷிப்கரோ, சும்மா நைன்னு. அப்புறம் மேக்கப் வேலை போட்டுட்டுன்னா என்ன ஆகுறது? போடுவியா நீ? போட்டுருவியா? போட்டுருவேன்.
எங்கே போடு பார்க்கலாம், போடுடி. சும்மா இருங்க, சுப்கரோ அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபிங்கர் எடுத்து யோங்கியோட லிப் மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் போடுடி பார்க்கலாம். போட்டால் என்ன திரும்ப பண்ணுவேன் நான்? என்ன பண்ணுவீங்க? சடனாக உங்கள் வயசில் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அவரோட லேப் மேலே உங்களை உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படியே உங்கள் சின்ன அப்படியே பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்போ ஒரு லிப்போ ஒரு 1 சென்டிமீட்டர் தான் டிஸ்டன்ஸில் இருக்குது. கேட்குறீங்க தும்? என்ன திரும்ப பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்டே, இதுதான் பண்ணுவேன். என் வாயில் போட்டு விட்டீன்னா அப்படியே உன் வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். என்ன பண்ண மாட்டேன், என்னை விடுங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? யாராச்சும் பார்த்தா தப்பாக பேசுவாங்க. யார் தப்பாக பேசுவா? அதை டோர் லாக் பண்ணியிருக்கே, யாரும் வர மாட்டாங்க. என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சிடுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவர் இப்படி பண்ணதும் ஒரு மாதிரி டேஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவர் ஐஸ் எதுவுமே பார்க்காம உங்கள் பாட்டு நீங்கள் மேக்கப் மட்டும் போட்டு விட்டுடுறீங்க. ஸோ லாஸ்ட் மேக்கப்பில் போட்டு விட்டதும் அவ்வளோதான் சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். ஏய் நில்லு, என்னாச்சு? என்னை பார்த்து பேசு. இல்லை சார், நான் போய்க்கிறேன், மிஜாவும் பாய் அப்படின்னு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ யோங்கி அப்படி உங்களை இருன்னு சொல்கிறேன், நில்லு. சாரி சார், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. வாட் த ஹெல், இப்போ என்ன நினச்சிட்ருக்கா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ யோங்கி இங்கே உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ மிரர் பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி அழகாக தான் மேக்கப் போட்டு விட்டுருக்கீங்க, பர்ஃபெக்டாக. நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படியே 2 days மூவ் ஆகுது. நீங்கள் யோங்கி ஃபேஸை கூட பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஸோ அப்படியே ஒன் டே போல் நீங்கள் நைட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ரோட்டில் ஒரு மாதிரி தனியாக நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ பின்னாடி காரில் யோங்கி வந்துட்டுருக்காரு. ஸோ டக்குன்னு பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏய் யோங்கி நீங்களா? உள்ளவா? நாய் மேஜாவும் நீ உள்ளவான்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன். ஏய் பாடி, என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெட்லைன்ஸில் வந்துடுவேன் நான். என்னை புரிஞ்சுக்கோ, நீ உள்ளவா. அது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ வயன். சரி அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணதும் ஸோ அப்படியே டிரைவரை காரை அப்படியே மூவ் பண்ணுறாரு. நீங்களும் யோங்கி மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேருமே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோங்கியோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ அவர் பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் விண்டோ சைடை திரும்பிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அவர் அப்படி திரும்பிடுறாரு. வயன் சொல்லுங்கள். இல்லை அன்றைக்கி எதுக்கு அந்த மாதிரி பண்ணேன்? அன்றைக்கி தெரியாத மாதிரி நடிக்காத. அன்றைக்கி மூஞ்சி கூட பார்க்காம போகிற. லாஸ்ட்டாக ஒரு பாய் கூட நான் தான் பாய் சொன்னேன். நீ அது ஏதோ வெறுப்பில் சொன்ன மாதிரி இருந்தது. என் மூஞ்சி கூட என் ஃபேஸை கூட நீ ஃபேஸ் பண்ணாமல் சொன்னேன். எனக்கு அந்த பாய் வேண்டாம், நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சரி இப்போது நான் வீட்டுக்கு ரீச் ஆனதும் உங்களை ஃபேஸ் பார்த்துட்டு நான் பாய் சொல்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை. சரி என்னை பார்த்து பயமாக இருக்கா? நான் என்ன பண்ணிட்டு போகிறேன் உன்னை? எனக்கு பயம்லாம் இல்லை. அப்புறம் ஜாக்சன் கிட்டே சிரித்து பேசுகிற, என்னை மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணுற? என் வீடு வந்துடுச்சு, நான் இறங்குறேன். சார் கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணுறீங்களா? நான் கிளம்புறேன். பையனுங்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன்டி. சாரி ஆலியா, நில்லு. இல்லை நான் கிளம்புறேன். தும் ஜாவோ. ஆலியா உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என்னால் வெளியில் இறங்கி வர முடியாது, நில்லு. சாரி, நான் உங்களை பார்த்து தான் பாய் சொல்கிறேன், பாருங்கள். பாய், தும் ஜாவோ. ஆலியோ நில்லு அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்களுமே போயிடுறீங்க வீட்டுக்கு. இவ எப்படி இருக்கா? சொல்ல வர்றது கேட்க மாட்றா.
ஸோ அப்படியே 2 டேஸ் மூவ் ஆகுது. இவங்க எங்களை டிஸ்டர்பே பண்ணலை. உங்களுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமான்னு. ஸோ நீங்கள் அப்படியே டெரஸில் நின்றுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக கால் வருது. ஹலோ, कौन है? वयन, योगी सर. वयन எங்கே இருக்க? டெரஸில். வாட்? வீட்டில் தான், டெரஸில் இருக்கேன். தேங்க் காட். வேறு யாராவது இருக்காங்களா? கியா? வேறு யாராவது இருக்காங்களா? நஹி. ஓகே. என்னாச்சு? நத்திங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீழே அங்கேயும் இங்கேயுமே பார்த்துட்ருக்கீங்க, மேலேருந்து எங்கேயாவது வந்திருக்காரான்னு. ஸோ சடனாக பின்னாடி இருந்துட்டு வயன் அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா யோங்கி ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட்டில் இருக்கார். பிளாக் மாஸ்க், பிளாக் அவுட்ஃபிட், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஃபுல்லாக யாருன்னே தெரியாத மாதிரி இருக்கார் யோங்கி. ஆப், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வயன் அவங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? யாராவது உங்களை பார்த்தா உங்களுக்கு தானே பிரச்சனை. யோங்கி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. வயன் நீ வந்திருக்க மாட்டேன். இல்லை, சரி விடுங்க. என்ன என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வந்தீங்க? வயன் எனக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணு. என்னது? அன்றைக்கி என்னை பார்த்து நான் அந்த டைப் கிடையாது, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன மீனிங்? என்ன மீனிங்னா புரியல. நீ தானே சொன்ன. அதான் எதுக்கு என்னை பார்த்து அப்படி சொன்னேன்? அது அது எனக்கு பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? நீங்கள் என்ன அவ்வளோ க்ளோஸாக அந்த மாதிரி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. புரியல. யூ மீன் நான் உன்னை ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டேன்னு நினச்சியா? அது ஓ, ஆல் ரைட். அப்போது என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. எனக்கு பயமாக இருந்தது, அவ்வளோதான். நீங்கள் அப்படியா இல்லையான்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அண்ணனுக்கு பயமாக இருந்துச்சு, அவ்வளோதான். நான் ரொம்ப ரூடுன்னு நினச்சிட்ருக்கியா? ஊரில் எல்லோரும் பேசுகிறத பார்த்து யோங்கினா ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவான், அவன் ஒரு மாதிரி ஆல்ஃபா மெயில் சிக்மா அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை, நீ பேசினா தானே என் கூட உனக்கு தெரியும் என்னை பற்றி. ஆனால் உண்மையாக நான் அப்படி கிடையாதுடி. நான் சாஃப்ட்டு தான். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க? உனக்கு புரியலையா? நான் ஒன்றுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே. புரியல. ஆலியா எனக்கு யோங்கி. சரி, உனக்கு ஜெயஹோப் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் ஹோபி. கேள்விப்பட்டிருக்கேன். அவன் இப்படி தான், ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. அவன் சிரிச்சிட்டே இருப்பான். அவன் கூட இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க என் கூட இருக்கும்போது தான் எனக்கு இப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபன்னாக ஜாலியாக இருப்பேன். அவன் கேரக்டர் நான் உனக்குள்ளே பார்த்தேன். என்ன, நம்ம அவ்வளோவா பேசினது இல்லையே. நீ என் கூட பேசினதில்ல, நீ மற்றவங்கிட்ட பேசினதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, மேபி உனக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். நான் ரொம்ப பொண்ணுங்க கூடலாம் பேச மாட்டேன், ரொம்ப டச்செல்லாம் கூட இருக்க மாட்டேன். ஆனால் எப்போ உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த பொண்ணுக்கிட்டேயும் வராத ஃபீலிங் ஒன்று பார்க்கும்போது வந்தது. என்ன சொல்கிறீங்க? ஜெயஹோப் சொன்னீங்க, இப்போது என்னென்னமோ பேசுகிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்றுமே புரியாது, நீ ரொம்ப இன்னசென்ட்.
அதுக்குன்னு என்னை ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சி, அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஹோபிக்கிட்ட என்ன பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கோ அதே தான் உங்ககிட்டயும் இருக்குது. ஹோபி கூட இருந்தால் எனக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு லைஃப் லாங் இது வேணும். அதுக்குன்னு ஹோபியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதான் நீ வேணும் எனக்கு. என்ன क्या बोलना तुम? நீ வேணும் எனக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வாயின். சத்தியமாக நான் உன்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினைக்கல. உனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் இருக்கும்ல, இந்த ஒரு ஃபியராக இருக்கும். மீடியான்னு வந்துட்டாவே நிறைய நியூஸ் நீயும் கேள்விப்பட்டிருப்ப. இந்த மாதிரி ஏமாற்றிருப்பாங்க, ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க, கேர்ள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீ. யோங்கி, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கும் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி? சொல்லாமல் வரதுக்கு பேர் தான் என் லவ். அதுக்கு பேர் தான் லவ். என்னென்னமோ பேசுகிறீங்க. இந்த பாரு வைன், யோசித்து முடிவிடு. உனக்கு ஓகேனா ஓகே, உனக்கு பிடிக்கலண்ணா வேண்டாம். பிடிக்கலண்ணா என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிப்பீங்களா? சேச்சே, ஒன்றை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகி சிரிச்சது உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. யோங்கி, ஐ லவ் யூ யோங்கி. ஸோ நீங்கள் லைட்டாக ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு யோங்கியோட ஐஸ்லேயே பார்த்துட்ருக்கீங்க. இன்னுமா நம்பலை? அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் வைன். நீயே போகணுன்னு நினச்சாலும் நான் போக விட மாட்டேன். நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன். அப்போது இது பாரு, நீ ஒத்துக்கிட்டியா? அப்போது நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? நாய் இல்லை, நான் அதை சும்மா தான் சொன்னேன். சரி, என்ன இன்னும் என்ன உனக்கு பயம்? அம்மா கிட்ட பேசணும். நான் பேசுகிறேன். இன்னுமே உங்கள் ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. என்ன வேற என்ன வேணும் உனக்கு? அது நான் என்னை ஏமாற்றிட மாட்டீங்கள? எந்த விஷயத்தில் நான் உன்னை ஏமாற்ற போகிறேன்? எனக்கு பயமாக இருக்குது. நான் யாருக்கும் சைட் சிக்காக இருக்க விரும்பலை. என்ன அதுதான் உனக்கு பயமா? நான் உன்னை சைட் சிக்காக வச்சுப்பேன் நினைக்கிறியா? இல்லை, ஒருவேளை சுச்சுவேஷன் உங்களை அப்படி மாற்றிடுச்சுன்னா? அந்த மாதிரிலாம் வராது. வேணும்னா உன்னை மெயின் சிக்காக வச்சுக்கிறேன். என்ன பேச்சு இதெல்லாம்? சரி, இப்போ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னை நீ இப்போது சேஃபாக கீழே கூட்டிகிட்டு போகணும். என் கார் வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணு. யாரும் என்னை கண்டுபிடிக்கக்கூடாது. நான் எப்படி பண்ணுறது? இதான் பண்ணணும். அவனுக்காக தானே வந்தேன். சரி வாங்க அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் சிரித்து சிரித்து சேட் பண்ணிட்டு இருக்காது உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆலியா मम्मा क्या हुआ? बेटी நீ அந்த ஃபேமஸ் ஐடல் ஷிகாவை தானே டேட் பண்ணுற? மம்மா சுப் கரோ. என்ன அப்படி கத்தி பேசிகிட்ருக்க? பேட்டி, எனக்கு தெரியும் நீ அவரை தான் டேட் பண்ணுறேன்னு. மம்மா உனக்கு எப்படி? நான் தான் அன்றைக்கி பார்த்தேனே மாடியில், நீயும் அவரை பேசிகிட்டு இருந்தீங்களே. பேட்டி, நீ எடுத்த முடிவு கரெக்டு தான். நீ அவரே டேட் பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இது நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா? ஹாப்பியாக இல்லை, எல்லாருமே பொறாமப்படுவாங்க. கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஓடி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. நீங்கள் மம்மா நகி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. அவர் இந்த டேட்டிங் மேட்டர் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது என்னடி இது? பேட்டி, யாருக்கும் தெரியாமல் எப்படி? ஒரு நாள் இப்படி ஷாதி பண்ண தானே போகிறீங்க.
அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும்ல. மம்மா வேண்டாம், அவர் அவர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தெரிஞ்சதுன்னா அவர் கரியரே ஸ்பாயில் ஆகிடும். बेटी நீ तुम क्या बोलना எனக்கு ஒன்றும் புரியல. மம்மா இந்த கேபாப்பில் ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்காமே, இந்த ஐடல் ஸ்டேட் பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் கம்பெனியில் கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி அவரை பேன் கூட பண்ணலாம்ல. வேண்டாம்மா, நீ எதுவும் யாருக்கும் ஷேர் பண்ணாத, என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. ஆனால் பேட்டி நீ எப்படி அவரை நம்புகிற? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மம்மா அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் என்னை ஏமாற்ற மாட்டார். நீ ப்ராமிஸ் பண்ணு, யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. ஓகே, நான் சொல்ல மாட்டேன். நான் அவரை மீட் பண்ணியே ஆகணும். அவர்கிட்ட நான் பேசணும். என்ன லடுக்காக்கிட்ட நான் பேசியே ஆகணும். சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஒன் டே போல் யோங்கி வீட்டுக்கு தான் 2 பேருமே போகிறீங்க. யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக. அப்போ நீங்கள் உள்ளே போனதோ, அம்மா டக்குன்னு ஓடு, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. பேட்டி இரு, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ போ, இரு, நீங்கள் இரு. ஏன் அம்மா நீ வெளியே இரு. என்ன ஆச்சு? இருன்னு சொல்கிறேன். சரி, அப்படியே நீங்கள் ஸோ ரூமுக்கு வெளியில் இருக்கீங்க. ஸோ அவங்க உள்ளே போயிட்டு யோங்கி கிட்ட பேசுகிறாங்க. ஹோ, நீங்கள் தான் அம்மின் யோங்கியா? எஸ். நீங்கள் வைனோட மாம்? யா. சரி, அப்போது நீங்கள் வைனை லவ் பண்ணுறீங்க அதானே? எஸ், எனக்கு வைனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நீங்கள் என் வைனை ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? வாட்? நான் ஏன் ஏமாற்ற போகிறேன்? அது அவளுக்கே தெரியும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. அவள் சோட்டா பச்சி, அவளுக்கு ஒன்றும் புரியாது. பெரியவங்க, நம்ம தான் பார்த்து பேசணும். ஓகே மேம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள். ஓகே ஃபைன். நீங்கள் எப்போ என் பேட்டி ஷாதி பண்ணிக்க போகிறீங்க? வாட்? ஷாதியா? அப்படின்னா மேரேஜ். வாய்னா எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். வாட்? மேரேஜா? நோ வே, நாங்கள் இன்னும் அதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் ரெடியாக இல்லையா? ஆனால் ஆலியாவுக்கு ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுச்சு, 25+ ஆகிடுச்சு அவளுக்கு. இந்த ஏஜில் மேரேஜ் பண்ணலான்னா வேறு எப்போ நடக்கும்? சரி ஆண்டி, நான் என்ன மட்டும் சொல்ல, அவளுக்குமே இப்போது ரெடியாக இல்லை. அவளும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா எடுத்த டெசிஷன் தான் இது. ஆஃப்டர் ஒரு 5 or 6 years கழிச்சு. வாட்? 5 or 6 yearsா? சான்ஸே இல்லை. என் ஆலியாவுக்கு நான் நெக்ஸ்ட் இயரே பண்ணலான்னு இருக்கேன். வாட் ஆண்டி, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நெக்ஸ்ட் இயர்னால் என்னால் கண்டிப்பாக முடியாது. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன். என் கரியரில் நான் இன்னும் பில்ட் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். அது அவளுக்குமே நல்லா தெரியும். ஆலியாவுக்கு மேரேஜ் பண்ணி ஆகணும் நான். உங்களுக்கு இப்போ ஓகேனா சொல்லுங்கள், இல்லைன்னா என் ஆலியாவுக்கு நான் வேறு ஒரு பையனை பார்த்துக்கிறேன். ஆண்டி நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்னப்பா, என்னாலலாம் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. அதுவும் ஆலியா உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பா. ஆனால் அவள் உண்மையாகவே அந்த டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாள். அவள் 5 வருஷம் வரைக்கும்லாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணவே மாட்டாள். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என் ஆலியாவை மேரேஜ் பண்ணுறதில்ல, அதுவும் இப்போவே. வாட்? இப்போவேவா? இப்போவேனா? இப்போ கிடையாது, ஒரு இந்த 1 yearல. ஆண்டி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நீங்களும் உங்களுக்கு மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள். ஆலியா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுவாள். அப்படி இல்லைன்னா ஆலியா கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வரவே மாட்டாள். அவள் அந்த ஒர்க்குக்குமே கண்டினியூ பண்ண மாட்டாள். நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஆலியா வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு உங்கள் அம்மா எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு செம்ம கோவம் வருது. மம்மா பேசிட்டியா? பேசிட்டேன், வா போகலாம். மம்மா நான் போயிட்டு ஒன்றும் வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம் அவர் கூட. மம்மா நான் பாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஓகே போ. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே சிரிச்சிட்டே போயிட்டு யோங்கி
இவங்க அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓகேவா? உனக்கு ஓகே இல்லை எல்லாமே? மம்மா சொன்னது உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே வந்துடுறீங்க. ஸோ உள்ள என்ன பேசுனாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நார்மலாக உங்கள் அம்மா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்கள் ஓகேவான்னு கேட்டுட்டு வெளில வந்துடுறீங்க. அப்போ இவங்க உங்களை அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 days போல் நீங்கள் ஆஃபீஸே வரலை. இவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் அட்டனுமே பண்ணலை. அலியா அலியா எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேற? எடுடி. அப்பப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறா. ஆன் பண்ணதும் கால் பண்ணால் அதுவுமே அட்டன் பண்ண மாட்டான். என்னதான் பண்ணுறேன்? அலியா ஃபோனை எடுடி அப்படின்னு ரொம்ப ஹைப் ஆகுது. நீங்கள் எடுக்கவே இல்லைல்ல, ஃபோனை போட்டு உடச்சிடுறாரு. ஸோ எங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபோன் என்ன ஆனால் உடனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. மம்மா என்ன ஆச்சு இந்த ஃபோனுக்கு? இவங்க வேறு கால் பண்ணிகிட்டே இருப்பார். கண்டிப்பாக 2 நாள் வரலன்னு கூட என்னை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பார். விடு ஆலியா, ஒன்றும் ஆயிருக்காது. அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும்ல, அவர் இன்னும் உன்னை பற்றி அவர் நினச்சிட்டு இருப்பார். அதெல்லாம் இல்லை, அவருக்கு என்ன தான் ஒர்க் இருந்தாலும் என்னை பற்றி தான் நினைப்பார். எனக்கு தெரியும். ஆலியா இங்கே பாரு, நீ ரொம்ப நம்பாத. மம்மா போதும், நீ இப்படிலாம் பேசாத அவரை பற்றி. நான் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு, ஆலியா நீ போயிட்டு எனக்கு டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர, எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, எனக்கு இந்த டேப்லெட்லாம் சுத்தமாக செட் ஆகலை, நீ போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கிட்டு வா. மம்மா என்ன நீ காலையிலேருந்து ஒன்று தானே பார்த்துட்ருக்க? 2 நாளாக பார்த்துட்ருக்கேன். ஆலியா எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? போகிறேன், நிஜம் ஆகும். சரி நீங்கள் டேப்லெட் எடுக்க போகிறீங்க. ஃபோன் ஆன் பண்ண அடுத்த செகண்டே இவங்ககிட்ட இந்த கால் வருது. ஹலோ நீ என்ன நினச்சிட்ருக்க? என்னடி நினச்சிட்ருக்க? ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாற்ற, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க. 2 நாளாக எங்கடி போன நீ? யோங்கி, நான் ஆலியோட அம்மா. ஷிட் ஆண்டி, ஆலியா வயன் இல்லையா? வயன் வெளில போயிருக்கா. எங்கே போயிருக்கா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டேப்லெட் வாங்க போயிருக்கா. ஓ அப்படிங்களா, சரிங்க, வந்தது கால் பண்ண சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் யோங்கி, முடிவு பண்ணிட்டீங்களா? என்னது? நேற்று சொன்னனே. ஆண்டி உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் மேரேஜ்ன்ற ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டேன்னா கண்டிப்பாக முடியாது. என் லைஃபு, என் கரியரே ஸ்பாயில் ஆகிடும். அப்போது என் ஆலியாவை ஷாதி பண்ணுறதால உங்கள் கரியரே ஸ்பாயில் ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டி நான் அப்படி சொல்லலை, நான் அந்த மாதிரி மீன் பண்ணலை. நான் மேரேஜ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டேன்னா என்னோடய கரியரில் என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. நான் ரொம்ப டவுன்ஃபால் ஆகிடுவேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நீங்களும் என்னோட ஆலியா பற்றி நினச்சி பாருங்கள். எத்தனை நாளைக்கு அவள் இப்படி இருப்பா? ஒரு நாள் தெரிய வர தானே போகுது. அதுதான் இப்போயே தெரிய வரலாம்ல. என் ஆலியா உங்களுக்கு வேணும்னா 1 monthக்குள்ளேயே அவளை ஷாதி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆண்டி த ஹெல், நீங்கள் என்ன சொன்னீங்க? 1 year தானே சொன்னீங்க, இப்போ என்ன 1 monthன்னு மாற்றிட்டீங்க? எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை யோங்கி, எனக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நீங்கள் முதல்ல என் ஆலியாவை ஷாதி பண்ணிக்கோங்க, அப்புறம்தான் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். இல்லைனா இதை 2 நாள் ஆலியா எப்படி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலோ அதே மாதிரி இருப்பா. ஆண்டி நீங்கள் ஃபோன் அவகிட்ட கொடுங்க. ஆலியாவுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆண்டி நீங்கள் கொடுங்க, நான் பேசுகிறேன். முடியாது, நீங்கள் அவளை ஷாதி பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவள் உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு அவளே சொல்லிட்டா. அவள் சொல்லியிருக்க மாட்டா, அவள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தென் அப்படியே 1 week போல் மூவ் ஆகுது. ஸோ நீங்களுமே ஆஃபீஸ் போகல, ஏன்னா உங்கள் மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படியே ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களாலுமே எதுவுமே பண்ண முடியல, இவங்கேயும் போய் மீட்டும் பண்ண முடியல, ஃபோனும் நோண்ட முடியல. தென் அப்படியே 1 day போல் மார்னிங் உங்கள் மம்மி அப்படியே பரபரப்பாக அவங்கள ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க யோங்கி வீட்டுக்கு. அம்மா எங்கே போகிறோம்?
அதில் எதுவுமே கேட்காத நீ. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வா வா வா. ஸோ நீங்கள் ஒரு அழகான ரெட் கலர் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உள்ளே போகிறீங்க, பார்த்தா யோங்கி க்ரூம் அவுட்ஃபிட்டில் நின்று இருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, யோங்கி எவ்வளோ நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். என்னது இது? மம்மா, என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? யோங்கி, என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? இன்னைக்கு ஒன்றுக்கு யோங்கிக்கும் ஷாதி. ஷாதியா? கேட்காருங்க தும் அப்படின்னு நீங்கள் ஓடி போய் யோங்கி கிட்ட, யோங்கி என்னது இது? யோங்கி நீங்கள் அன்றைக்கி எங்கிட்ட என்ன சொன்னீங்க? வயன் ஷட் அப். யோங்கி, ஐ செட் ஷட் அப். எதுவும் பேசாத. யோங்கி என்னாச்சு? எப்படி பேசுகிறீங்க? சைலண்டாரு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. ஸோ உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரிங் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ அந்த பிளேஸில் ஜேஹோப் இருக்கார். ஸோ யோங்கி வீட்டில் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அப்படியே உங்கள் அம்மா யோங்கி அப்படியே கால் பண்ணி, ஆண்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு வைன் வேணும், அவ்வளோதான், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படி வாங்க. சரி, எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? ஆண்டி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் அப்போது நான் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னது? இந்த மேரேஜ் நான் சீக்ரெட்டாக தான் வச்சுப்பேன், யாருக்குமே நான் சொல்லக்கூட மாட்டேன். நீங்கள், நான், வைன், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஜேயோப், 4 பேரும் மட்டும்தான் இருக்க போகிறோம். இதுக்கு ஓகேண்ணா? ஓகே. இல்லைண்ணா இல்லை. என்ன உங்களுக்கு தேவை? நான் வைனை மேரேஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? நான் பண்ணிக்கிறேன், ஆனால் இதை மட்டும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எப்படியோ ஒரு நாள் தெரிய தானே போகுது, எப்போ தெரிஞ்சா என்ன அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் அப்படியே யோங்கி பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. உங்ககிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யோங்கி இவ்வளோ ரூடாக பேசினது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா क्या करेंगे तुम? இது ஷாதி எதுக்கு? ஆலியா சும்மா இரு பேட்டி. அவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, பண்ணிக்கிட்டோம் என்ன? அம்மா, அண்ணா அவருக்கு இப்போ ஷாதி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போது இங்கே நிற்கிறது யார் பேட்டி? அவர் தானே. இன்னும் பேசாத நீ, சுப்கரோ, அவர் சொல்கிறத மட்டும் பண்ணு. ஸோ அப்போது அப்படியே சிரிக்காமல் ஒரு மாதிரி ரூடாக யோங்கி உங்களுக்கு அப்படியே ரிங் போட்டு விடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஃபேஸை கூட பார்க்க மாட்டாரு. ஸோ அப்படியே நீங்கள் ரிங் போட்டு விடும்பொழுது, யோங்கி என்னாச்சு, என்கிட்ட பேச மாட்டீங்க, ரிங் போட்டு விடு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ரிங் போட்டு விடுறீங்க. ஒன்று எங்கள் மம்மி இருந்துட்டு, ஓகே உங்கள் கல்ச்சரில் கிஸ் பண்ணுவீங்களே, நீங்கள் பண்ணுங்க, நோ நீட், அந்த மாதிரி எங்கள் கல்ச்சரில் இல்லை, அது வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறது. உங்கள் மம்மி சைலண்ட்டாக இருக்காங்க. தென் அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்குமே வெளியிலலாம் தெரியாது. ஸோ மேரேஜ்லாம் முடிஞ்சது, உங்கள் மம்மி உங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ யோங்கி அப்படியே பெட்ரூமில் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் போய் பேக்கப் பண்ணிக்கிறீங்க. யோங்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படி நீங்கள் சிரிச்சுட்டே பேசும்போது உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டு, ஜஸ்ட் ஷட் அப் பாயன், ஜஸ்ட் ஷட் அப், நீ எதுவும் பேசாத. யோங்கி யாவா? எதுவும் பேசாதன்னு சொன்னேன், நீங்கிட்ட எதுவும் பேசாத. என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நீ எதுவும் பேசாதன்னு சொன்ன, சும்மா இரு அப்படின்னு டவல் எடுத்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. ஸோ அப்படியே அவர் ஷவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே பெட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க அழுத்துக்கிட்டே. என்னாச்சு அவருக்கு? என்கிட்ட இப்படி பேசுகிறாரு, இதுக்கு முன்னாடி இப்படி பேசினதே கிடையாது, என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதும் கிடையாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே கிச்சனில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, யோங்கிக்கு ஏதாவது நீங்கள் குக் பண்ணி தரலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கிச்சனுக்கு வந்த கேப்பில் யோங்கி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வந்துட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிடுறாரு, பெட்ரூம் டோரை. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டாக ஆகிடுச்சு. யோங்கி ரூமை விட்டு வெளியிலே வரல, நீங்களும் எதுவுமே போய் கூப்பிடல. ஸோ அப்படியே ஹால்லே கீழே உட்காந்துட்ருக்கீங்க சோஃபாவுக்கு பின்னாடி. ஸோ அப்போ தான் யோங்கி வெளியில் வர்றாரு, உங்களை காணும். எங்கே போனாங்க? அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு
வயன் வயன் எங்கே இருக்க? ஏய் யாழியா? யோங்கி இங்கே தான் இருக்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சும்மா உட்காந்துட்டு. ஸோ அப்படியே ஓடி வந்து வீட்டில் இருக்க எல்லா விண்டோஸ் கர்டன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? இருட்டாக இருக்குது. ஏன் இப்படி? நைட்டுன்னா இருட்டாக தான் இருக்கும். அதில் இருட்டாக இருந்தால் லைட் போட்டுக்கோ, விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணாத. சரிங்க அப்படின்னு உங்களை கத்திட்டு குஷனில் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்களுமே போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, யோங்கி உங்களை ஃபேஸ் கூட பண்ணலை. யோங்கி என்னாச்சு? என் மேலே கோவமா? தெரியுதுல என்ன? சாரி, நான் எதுவும் பண்ணலை. மாஃப் கர்த்தியும். என்ன ரீசனாச்சும் சொல்லிட்டு என் மேலே கோவப்படுங்க. நான் அப்போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மேலே தப்பு இருந்தா. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? நான் அந்த கோவமாக இருக்குன்னு தெரியுதுல. என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கவா இனி? தோணுன்னு பேசிக்கிட்டே போ. அதான் நீ ஆசைப்பட்டது நடந்துடுச்சுல்ல. உன் விஷ் நிறைவேறிடுச்சுல்ல. கிளம்பு, கண்ணு முன்னாடி இருக்காத போ. நான் என்ன நினச்சேன்? என்ன பேசுகிறீங்க? போன்னு சொன்னேன், கண்ணு முன்னாடி நிற்காத. ஜஸ்ட் லீவ் மீ. சரி நானே போய்ட்றேன் அப்படின்னே நீங்கள் ரூம் போயிட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தூங்கிடுறீங்க. யோங்கி வரவு கூட இல்லை நைட். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு ஹாலில் பார்த்தா யோங்கி சோஃபாவில் படுத்துருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்டே போயிட்டு நீலோன்னு போட்டுக்கிறீங்க. நீ ஏன் இங்கே வந்து படுத்துருக்கா? நான் என்ன பண்ணேன் மேலே உனக்கு இவ்வளோ கோவம்? அப்படின்னு யோங்கியோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு சீக்ஸ்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு யோங்கி, என்ன உனக்கு காலையே நிம்மதி தூங்க விட மாட்டியா என்ன நீ? யோங்கி நான் என்ன பண்ணேன்? தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன் தலை. யோங்கி என்ன எதுக்கு இங்கே படுத்துட்டு இருந்த? ரூமில் வந்து படுக்கலாம்ல. எனக்கு தெரியும் எங்கே படுக்கணும்னு, நீ எனக்கு சொல்லித்தராத. யோங்கி ஹல்யா ஷட்டப். சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ யோங்கி அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே குக் பண்ணி வச்சுருக்கீங்க. யோங்கி வா சாப்பிடு. நோ நீடு. ஏன்? ஐ செட் நோ நீடு. சாப்பிடாமல் இப்படி? எனக்கு இருக்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கம்பெனி போகிறாரு. உடனே நீங்கள் நானும் வரட்டா? நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒல்லியோன்னு என்ன நினச்சிட்ருக்க? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹைட் பண்ணி வச்சுருக்கணும்னு. இப்போது மேரேஜ் ஆகிடுச்சு, நீ இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அதுதானே? சி அப்படி இல்லை, நான் தனியாக அங்கே தான் இருக்க போகிறேன். எப்பயும் போல தான், நம்ம யாருன்னே தெரியாத. என்ன ஷட்டப் ஆலியா, நீ எதுவும் பேசாத. யோங்கி என்னை எதுவுமே பேச விட மாட்டேன். நீ எதுவும் பேச வேணாம். நீ பேசினாமே எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்காத. எங்கேயும் வராத, நீ வீட்டிலே இரு அப்படின்னு போயிடுறாரு. ஸோ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, எங்கேயுமே போக மாட்டீங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. தென் அப்படியே நைட் போல் வராரா? ஸோ கார் சவுண்ட் கேட்டதும் நீங்கள் வெளில ஓடி வரீங்க. டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, வெளில வராத, உள்ளே போ. யாருக்கிட்ட நீ வெளில வந்த? யோங்கி ஒன்று வெல்கம் பண்ணலான்னு. நோ நீட். நான் கேட்டேன் அது எதுக்கு வேணும்? அத்தனை வாட்டி கால் பண்ணுறேன், நான் தான் அட்டன் பண்ணலன்னு தெரியுதில்ல. எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க? யோங்கி நீ ஒரு வாட்டி கால் அட்டன் பண்ணியிருந்தா நான் 10 வாட்டி நான் அகைன் கால் பண்ணியிருக்க மாட்டேனே. நீ எப்படி பண்ணுற? எதுக்கு அழுவாத? இல்லை, நேற்றுலேருந்து என்னை பேசவே விட மாட்டேன். நான் என்ன பேசினாலும் ஷட்டப்புன்னு என் வாயை மூட சொல்கிறேன். ஆனால் முன்னாடிலாம் நீ அப்படி கிடையாது. எப்பவுமே என்ன பேசு, நீ பேசினா நல்லா இருக்கும், எனக்கு பேச சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ மட்டும் எப்படி பண்ணுற? என் மேலே எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு, என் மேலே கோவப்பட்டுட்டே இருக்கு. நான் என்ன பண்ணேன்? சரி
உனக்கு பிடிக்கலன்னா நீ பேச வேண்டாம். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை யோங்கி. நான் 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 போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ யோங்கி அப்படியே ஷர்ட் பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே சோஃபாவில் உட்காந்துச்சிருக்காரு. ஸோ அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே அந்த மாதிரி இருந்தது கிடையாதுல்ல. இது ஒரு நாள் உங்ககிட்ட பேசாமல், அதுவும் எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு கால் கூட உங்களது அட்டென்ட் பண்ணாமல் உங்களை திட்டிக்கிட்டே இருந்திருப்பார்ல. ஸோ எல்லாம் திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கும்போது அப்பயுமே நீங்கள் அடங்காமல் யோங்கி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. டக்குன்னு அவர் உங்களை பார்க்குறாரு. பையன் மாஃப் கர்த்தி புரியல, சாரி, நான் எதுவும் பண்ணலைங்க, என் மேலே ஏன் கோவம் அப்படின்னு அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் நீங்கள் எப்பவுமே பையனை தானே கூப்பிடுவீங்க, இப்போ என்ன ஆலியா ஆலியான்னு கூப்பிட்டேன்னு திட்டுக்கிட்டே இருக்கீங்க. சாரி சாரி, ஆலியான்னு கூப்பிட மாட்டேன், பையனை கூப்பிட்றேன், சாரி அப்படின்னு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாரி வேண்டாம் அப்படின்னு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. ஸோ அவருமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இன்றைக்கி என் அம்மா என்கிட்ட ஒன்று கேட்டாங்க அப்படின்னு சொன்னது ஒவ்வொரு ஸ்மைலில் அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. என்ன உங்களுக்கும் எனக்கும் பலி ராத்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. புரியல. அதுதான் என்னடி, அதுதான் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. என்னவா, நீ என்ன சொன்ன? அது முடியலன்னு. எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்க? இல்லை கேட்டாங்கன்னு. கேட்டால் சொல்லிடுவியா? யார் கேட்டாலும் சொல்லிடுவா? சீச்சி, நாஹி மம்மா கிட்ட மட்டும்தான் சொல்லக்கூடாது. நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், வேறு யார்கிட்ட சொல்லக்கூடாது. உனக்கும் எனக்கும் என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? புரியுது. சரி, இல்லைன்னு சொன்னதுக்கு உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? அது பண்ண சொன்னாங்க. வேணுமா உனக்கு? நாய் நான் எதுவுமே சொல்லலை, அவர் இஷ்டம்னு தான் நான் சொன்னேன், நான் எதுவும் சொல்லலை. அதுக்கு அவங்க அப்படி இருக்கக்கூடாது. நீ தான் அவருக்கு ஏதாவது மை காட், என்னடி நீங்கள் என்கிட்ட இந்த டாபிக் பற்றி பேசாத. நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் என் கூட சிரித்து பேசினாவே போதும். சரி, சிரிச்சே பேசுகிறேன். எனக்கு பயமாக இருக்குது, ரூமில் தனியாக படுத்து தூங்குறதுக்கு. நேற்று அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ப்ளீஸ் என் கூட வந்து தூங்குங்க. சரி, சாரி நேற்று பண்ணதுக்கு. ஒன்றாவே தூங்கலாம் அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஹை, தூக்கிட்டிங்களா? போகலாமா? சரி. ஸோ அப்படியே உள்ளே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஸோ உங்கள் பக்கத்தில் அவருமே லை டவுன் பண்ணிவிட்டு ஸோ உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. நீங்கள் அந்த வீட்டிலே தான் இருப்பீங்க, வெளியிலே போக மாட்டீங்க, விண்டோஸையுமே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும் அந்த வீட்டில். ஸோ இவங்கேயுமே எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டார். எப்போவுமே அந்த வீட்டில் இவங்க கூட மட்டும்தான் பேசுவீங்க. ஸோ வெளியில் யார் கூடயுமே கம்யூனிகேட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஒன் டே போல் நீங்கள் அப்படியே கிச்சனில் நீங்களும் இவங்கியும் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் பேக் ஹக் பண்ணிக்கிட்டு ஸோ உங்கள் அதே ஃபஸ்ட் பண்ண மாதிரி உங்கள் ஏஸ்கிட்ட வந்து பேசுகிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேசுகிறது. ஸோ அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இவங்கி என் அம்மா கால் பண்ணாங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கு உங்கள் அம்மா பற்றி என்கிட்ட பேசாதுன்னு. அது இல்லை, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதுதான் எப்போ குட்டி வைன் வரும்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி டேர்ன் பண்ணி நின்றுட்டு சிரிக்கிறீங்க. ஆமாம், நீ என்ன சொன்ன?
வர நேரத்தில் வரும்னு வரது கேட்டிருப்பாங்களே. கேட்டாங்க. சொன்னியா? நான் எதுவுமே சொல்லலை. ஐ ஸ்வேர் நான் எதுவுமே பேசலை. ஆனால் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு. உங்களுக்கு எனக்கோ இன்னும் நான் என்னங்க பண்ணுவேன்? அம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் இதெல்லாம் பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வச்சுட்டு நான் கட் பண்ணிட்டேன். உண்மையாவே வா? ஆமாம் உண்மையாவே. சூப்பர், இப்படி தான் இருக்கணும் சரியா? நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் சரியா? சரிங்க அப்படின்னு நீங்கள் லைட்டாக ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க அவரை பார்த்துட்டு. ஸோ நீங்கள் அப்படியே டிவி பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் யோங்கியும். ஸோ நீங்கள் எப்பவுமே ரொம்ப ரொமான்டிக்கெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டீங்க. ஸோ பக்கத்தில் உட்காந்து சும்மா ஹக் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி யோங்கி ஒன்று நோட் பண்ணார். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவரை ஹக் பண்ணிக்கிட்டே உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு அவரோட ஸ்டொமக்கு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுற வாயன்? என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லையே. சரி. ஸோ அப்படியே உங்கள் மூவ்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவங்க கூட சேர்ந்து நீங்கள் டெய்லி நிறைய ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுலேயே அவளுக்கு ரொம்ப டவுட் வருது. ஸோ அப்படியே இவங்க கிட்டே வந்தாவே உங்கள் ஃபேஸ் அவர் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு பேசுகிறீங்க. அப்படியே நோஸ்லாம் உங்கள் நோஸ் வச்சு டச் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணுறீங்க. சடனாக இவங்க உங்களை அப்படியே பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற நீ வைன் கிடையாது. என்னது இது வைன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க? நான் வயன்தான். இல்லை, நீ முன்ன வைன் கிடையாது, நீ என்னோட வைன் கிடையாது, நீ ஏதோ புதுசாக இருக்க, நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? நான் அதுவும் பண்ணலை. நான் என்னங்க பண்ணேன்? 50 Shades பார்த்தியா? என்னது பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அப்படியே உங்கள் ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு எதுக்குடி பார்த்தேன்? இல்லை, அம்மா தான் பார்க்க சொன்னாங்க, அதுக்கு தான் பார்த்தேன். நான் வேணும்னு பண்ணலை. என்ன இதுக்கு பார்க்க சொன்னாங்க? தெரியாது. அதை பார்த்து என்ன பண்ண நீ? நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை, ப்ராமிஸ். நான் அதை பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் ஏதாவது அது பார்த்தேன், எனக்கு அங்கே வலிச்சுது. எங்கே அப்படின்னு நீங்கள் பின் பண்ணுறீங்க. அப்புறம் நான் அதை வச்சுட்டேன், எனக்கு ஒரு மாதிரி வலிச்சுது, நான் வச்சுட்டேன். ஸோ இவங்க அப்படியே அவரோட ஃபோர்ஹெட் வச்சு உங்களோட ஃபோர்ஹெட் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு பையன் எதுக்குடி உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க? என்னதான் அவங்களுக்கு வேணுமா தெரியல. அவங்க எது பண்ணாலும் பண்ணிடுவியா நீ? எது சொன்னாலும் பண்ணிடுவியா? ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போ என்ன? அதில் பண்ண மாதிரி உனக்கு நான் பண்ணணுமா? இல்லை, அந்த மாதிரி பண்ண சொன்னாங்களா உங்கள் அம்மா? இல்லை, அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லலை. சொல்லியிருப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் அதுதானே வேணும். இல்லை, எனக்கு நான் அதுவும் கேட்கலங்க. எனக்கு தெரியும்டி, நீ யாருன்னு தெரியும், உங்கள் அம்மா யாருன்னு தெரியும். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்கிட்ட? எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு உங்களை தரன்னு இழுத்துட்டு வராரு. இவங்க கியா கरेंगे तुम? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். ஷட்டப். இவங்க நான் எதுவும் கேட்கலங்க, எதுவும் வேண்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பெல்ட்டெல்லாம் எடுத்து பெட் மேலே போடுறவர். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அடிக்க போகிறீங்களா? இவங்க மம்மா அமிச்சாங்கன்னு தானே பார்த்து இது பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, அடிக்காதீங்க. வயன் இஸ் ஷட்டப். இவங்க அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே தள்ளி விடுறாரு. ஸோ நீங்கள் படுத்துக்கிறீங்க. இவங்க இங்கே என்ன பண்ணுற? இவங்க அப்படியே உங்கள் மேலே ஏறுறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் இன்னும் பண்ணதில்லைல்ல? சொல்றி, ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணதில்லைல்ல? இல்லை, பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? ரெடியாக இருப்பியே. கிஸ் மட்டும்தான், அது என் இஷ்டம் சரியா? என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது.
ஸோ உங்கள் சாரியோட பல்லுவை எடுத்து அப்படியே உங்கள் ஐஸில் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாரு. ஃபுல்லாக டைட்டாக டைப் பண்ணிடுறாரு. இவங்க கே கரேங்க தும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க டோன்ட் டூ திஸ், இவங்க எனக்கு பயமாக இருக்குது. எதுவும் பண்ண மாட்டேன், நீ சேஃபாக தான் இருப்ப இவங்க அப்படின்னு உங்கள் சாரி அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இவங்க அப்படின்னு டக்குன்னு கைப்பிடிச்சிடுறீங்க. கையிடு விட்ரி நாயி விட்டுடி, முடியாது தான், நீ இது சொல்கிறதுலாம் கேட்க மாட்டேன் இரு அப்படின்னு பெல்ட் எடுத்து 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே டை பண்ணி விட்டுடுறாரு. இவங்க எனக்கு வலிக்குது, வேண்டாம், இப்போ தான் காட்டினேன், நீ அதுக்குள்ளே எப்படி உனக்கு வலிக்கும், வர சீன் போடாத. இவங்க என்ன எதுவும் கேட்கல, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ கேட்கல, உங்கள் அம்மாவுக்கு இது வேணும் தானே, இதுதானே கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்கள் அம்மா, அதான் நான் பண்ணிட்டேன் சரியா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்கள்ல அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே ஏறி அப்படியே ஒரு நோஸை வச்சு அப்படியே உங்கள் நோஸை அப்படியே ரப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ண ஐ செட் ஷட் அப், நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணலாமா, சொல்றி, சரி, சாஃப்டாக வேணுமா, இஷ்டம், என் இஷ்டம் சொல்லிட்டல இப்போ இருக்கு பாரு அப்படின்னு சாஃப்டாக ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஷாக உங்கள் லிப் அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறாரு. இவங்க எனக்கு வலிக்குது, இவங்க தென் அப்படியே உங்கள் நெக்கு கிட்டலாம் ரொம்ப அப்படியே பைட் பண்ணுறாரு. ஸோ உங்கள் ப்ளவுஸ் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ உங்களால் கை வச்சு கூட தடுக்க முடியல. இவங்க வேண்டாம், இவங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கண்ணாவது அவுத்து விடு. முடியாது, நீ பார்த்தல எதுக்கும் அந்த வீடியோ உங்கள் அம்மா அமிச்சாங்க, அதில் இருக்க மாதிரி நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு உங்கள் தாய்ஸில் இருந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே மேலே வராரு. அப்படியே உங்கள் லிப்பை அப்படியே பைட் பண்ணிவிட்டு வயன் யுவர் மைண்ட் ஆமாம் ஷோர் மைன்னு கேட்டால் ஐ எம் யோர்ஸ்ன்னு சொல்லணும், புரியுதா? சரி ஓகே சொல்கிறேன், ஐ எம் யோர்ஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறேன் சொல்லு அப்படின்னு உங்களுக்கு இன் பண்ணிவிட்டு யோர் மைண்ட் ஐ எம் யோர்ஸ் அப்படின்னு ரொம்ப வைல்டாக மூவ் பண்ணுறாரு. அந்த நைட்டு ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன், கண்டிப்பாக போட்டுடுவேன். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா.